எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கும் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? அது வந்து என்னோட சேனலை வந்து எப்போ லைவ் ஸ்ட்ரீம் எனபிள் ஆகும் அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க. ஏன்னா வந்து லைவ் ஸ்ட்ரீம் எனபிள் ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நிறைய யூடியூபர் சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. ஸோ அப்படி கேட்குற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கீழே வந்து நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கீழே இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. 1000 சப்ஸ்கிரைபர் மேலே நீங்கள் வந்து எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் எனபிள் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் பிலோவாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நானும் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. போயிட்டு கேமரா ஃபைங்கிற ஆப் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கேமரா 5 லைவ்னு ஒரு ஆப் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் அண்ட் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஆட்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ ப்ரோ வெர்ஷன் தேவையில்லை. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து லைவ் பண்ண வந்து ஆட் வரலாம். ஸோ அந்த கேமரா ஃபைங்கிறத அதாவது வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம 1K சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் தான் நமக்கு தேவை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யாருமே வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, ப்ரீமியம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து கேமராவில் நீங்கள் வந்து லைவ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் லைவ் பண்ணுறீங்களா. ஸ்க்ரீனில் லைவ் பண்ணால் நீங்கள் வந்து இப்போ நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோமோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லைவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள் காமிக்கும். கேமராங்கிறது ஃப்ரண்ட் கேம் பேக் கேம் இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க எதுனால நீங்கள் வந்து லைவ் பண்ணலான்ட்டு. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்ச்சில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் மெயினாக வந்து நமக்கு தேவைப்படுறது யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் தான் தேவை. ஸோ வந்து நான் யூடியூப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் வரும். ஸோ இதில் வந்து எதில் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சேனல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து கேட்டுக்கங்க. இதை வந்து அலோவ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அலோவ் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் வந்துருச்சு. கீழே வந்து ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது லாகினாக இருக்கா இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் சைடில் லாக் அவுட்னு இருக்குது பாருங்கள். ஸோ வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆனால் தான் இந்த இடத்துல லாக் அவுட்னு வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ மறுபடியும் உங்கள் பெர்மிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மைக்ரோஃபோனுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், கேமராவும் தேவை, இதுக்கு வந்து கான்டாக்ட்லாம் அதாவது கான்டாக்ட் ஆப்ஷனல் தான், மற்றபடி கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் ரெண்டும் தேவை. ஸோ இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அலோவ் கொடுக்கீங்களா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கேமரா ஃபை மூலமாக தான் நீங்கள் வந்து லைவ் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் தாராளமாக அலோவ் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருக்குது பாருங்கள், கீழே அந்த கேமரா பட்டன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட்ஸே உங்களுக்கு வந்து உங்களோட லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் வந்து உங்களோட இப்போ கீழே வாட்டர் மார்க் கொடுத்து பாருங்கள், இதுதான் வாட்டர் மார்க். ஸோ வாட்டர் மார்க் நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஒரு பெரிய நமக்கு அது மைனஸும் இல்லை, அது தாராளமாக இருந்துட்டு போட்டோம். ஸோ வந்து நீங்கள் லைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே கேமரா இருக்குது, நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சிக்னல்ஸில் இருக்குன்னு மேலே வந்து அது உங்களுக்கு அந்த இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். அது போய் நீங்கள் வந்து இந்த கீழே கேமரா பட்டனை கிளிக் பண்ணால் உங்களோட லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். உங்களோட
உங்களோட யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து என்ன தான் நம்ம ஆப் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து யூடியூப்பில் இருக்கிற அந்த லைவ் ஆப்ஷன் மாதிரி வராது. ஏன்னா வந்து அதில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் நல்லா ஒரு புஷ் ஆகும். இதில் வந்து அந்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. நோட்டிஃபிகேஷன் போகணும். இப்போ வந்து நம்ம சேனலை வந்து ஒரு 500 பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 300 பேருக்கு போகும். ஆனால் மீதி 200 பேருக்கு போகாது. ஆனால் வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து பண்ணியிருக்காங்கன்னா அதை 500 பேர் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்கன்னா அந்த 500 பேருக்குமே வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதில் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. பட் வந்து நம்ம வாட்ச் ஓவர் வேணுங்கிற காரணத்துக்காக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் முன்னாடி நீங்கள் லைவ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைவ் பண்ணுற ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கீழே வந்து லைவ் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சேன்னு இப்படி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.R. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.